ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி 1. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பண்ணோம்னா தேங்காய் சுடுற நோம்பின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவோம். அதுக்காக எங்கள் மாமனார் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டுருக்காங்க. அவர் கூப்பிட்றதுக்காக போயிருக்காரு. வரப்போ எப்படியும் நிறையா வாங்கிட்டு வருவாங்க. நானும் பாப்பாங்களோட எனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி, அவங்க என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல. என்னெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா போன டைம் வந்து தேங்காய் சுடுறப்ப இங்கே தான் இருந்திருந்தாங்க. அப்போ எங்கள் பாட்டிலாம் இருந்தாங்க. அப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இளம் தேங்காய் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூரில் கிடைக்கவே இல்லை. ரொம்ப முத்துன தேங்காய் மாதிரியே தான் கிடச்சிது. அதனால் இந்த டைம் வந்து ஊர்லேருந்தே எங்கள் காட்டு தேங்காவே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போயும் நேரமாக வர ட்ரெயின் இன்றைக்கின்னு பார்த்து லேட்டாக வருதான்னு தெரில. ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஊரில் இருந்து வராங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாயிடும். எப்படா வருவாங்கன்ட்டு வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். இப்போ அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரோ எடுத்தது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளையே காணும். எப்போ வருவாங்கன்னு தெரில. பாப்பாங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா சர்ப்ரைஸ் அவங்களுக்கு பண்ணலான்னு நினச்சேன். கடைசி எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிட மாட்டேங்குது. எதுக்குமா இந்த குச்சி? ஏங்க குச்சி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? வாங்க வாங்கப்பா. சார் கூப்பிட்டானா? சொன்னான். நல்லெண்ணையா? நானே வீடியோ எடுக்க தேவையில்லாட்டதெல்லாம் அம்மாவே சொல்லிடுச்சேன். அம்மாவே இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீ வீடியோ போட்டுரு. வீடியோ கோசம் எடுத்து வந்தீங்களான்னு கேட்பாங்களா? அப்போ என்ன பதில் சொல்கிறது? எங்கள் காட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் காட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து. அந்த குச்சி பேர் என்னதுப்பா? நாளைக்கு தேங்காய் சுடுற நோம்பி ஆடி 1. அதுக்கு தான் இதெல்லாம். நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். அப்பா மஞ்சள் கலர்ல இருக்குமா? ஆமா ஆமா, அப்படிதான் தெரியுது. கொட்டி வச்சிட்டேன் கொஞ்சம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஸ்டைல நான் அந்த பிரியாணிக்கு விலாகே எடுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் அதனாலதான் சொல்றேன், 1 டே விலாக்லாம் என்னால் எடுக்க முடியாது. காலைல 7:30 மணிக்கு என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி தான். இல்லைன்னா நான் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு சமைக்கிறேன். ஏங்க சரி, ஓகே, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம். பசியோட வந்துருப்பாங்க. போன தடவை முறுக்கு வந்துச்சுல, அதே மாதிரி முறுக்கு, சந்தை முறுக்கு, சந்தை முறுக்கு, கடை முறுக்கா சந்தைன்னு சொல்லிட்டேன். முறுக்கு இந்த தீனி வாங்கிட்டு வந்துட்டு உங்க அம்மா என்னங்குது, பிள்ளைங்களுக்கு நான் தீனியே வாங்கிட்டு வரல அப்படிங்குது. முறுக்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா இங்க பாருங்க, கொஞ்சம் உடஞ்சிச்சு. லட்டு யார் செஞ்சா? எப்படி உங்க அப்பா போட்டு உங்க அம்மா அந்த லட்டு பிசைறதுக்குள்ள படாத பாடு படுத்திருக்கான். அவன் தானே? இல்ல, அப்புறம் யாரா செஞ்சீங்க? 3 பேர் செஞ்சீங்களா? அப்பாவுக்கு என்ன வளர்ச்சிங்க? ஒன்று பிடிக்கும் பிடிக்கணுமில்ல. உணர்ந்துன்னு ஆகி போச்சு. ஒன்று வராது. சரி, இப்போ இந்த தீனி பத்தாதா? இந்த தீனி வாங்கிட்டு வரலங்கிற. ஏமா இது ஃபுல்லா லட்டு. இங்க பாருங்க, ஒரு சில்வர் பாக்கெட் வாங்கி அதுக்குள்ள போட்டு எடுத்து வரக்கூடாது. ஏமா சில்வர் பாக்கெட் நம்மள்ட்ட 3 இருக்குது. அப்படியே அதுல போட்டு இப்ப நான் போட்டு வைக்கிறதுக்கு என்கிட்ட பக்கெட் இல்லையே, அதுதான விஷயம். இது நம்ம இந்த எள்ளு வாங்கின அந்த எண்ணெயா? எத்தனை லிட்டர் போகுது? சுத்தமாட்ட வாங்குனதுவா? இது மாதிரி 2 லிட்டர், அது ஒரு 1/2 லிட்டர் கம்மியா இருக்கும். செத்து போட்டுக்கிட்டே நம்ம 2 கேன் வந்துச்சா? 2 கேன்ல அவங்க காட்டுல வேற காட்டுல சுத்தமா காசு கொடுத்து வந்தோம்ல. 10 லிட்டர் வந்துருக்குமா? அதானா? 10 லிட்டர் வந்துதான். 10 தான் நம்மளாதான் 2 நம்மளாதான் 10, 5 லிட்டர் தானே. சேர்த்து பிடிக்கும். அது 5 லிட்டர். 5 தான் பிடிக்கும். 5 லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா பியூரான எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த எள்ளு வாங்கி வெல்லம் போட்டு ஆட்டி எடுத்து வந்தது. போன டைம் இப்போ வரப்ப சொல்லிட்டு வந்தது, இந்த டைம் வந்துருச்சு. இது முட்டையா? நாட்டு முட்டை. நாட்டு கோழி முட்டை.
நம்ம கோழி முட்டையா? கோழி முட்டை அந்த அந்த ரூம்ல வச்சிருக்கல அப்போ ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழினா பிரவுன் கலர்ல இருக்குங்கறாங்க. இங்க வா 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 வா. இப்ப காமி நாட்டுக்கோழி முட்டையதா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி. குட்டி குட்டியா காடை முட்டை மாதிரி இருக்குது. குட்டி குட்டியா தான் இருக்கு நாட்டுக்கோழி முட்டை. இல்ல எந்த கோழினாலும் இப்படிதான். இங்க என்ன பண்றாங்கன்னா இது டீ தூள்ல போட்டு முக்கி எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலர் நாட்டுக்கோழின்னு சொல்லி அதுதான் நாட்டுக்கோழிங்கிறது. அது ஒவ்வொரு முட்டை இத்தத்த சோடு இருக்கு. நாங்க அந்த முட்டையை வாங்குறோம். பெரிய கோழி ஃபர்ஸ்ட் கோழி இல்லப்பா காப்பி கலர்ல முட்டை விற்கிறாங்க கடையில் வச்சுட்டு. நாட்டுக்கோழி இந்த கலர்ல காப்பி அந்த கலர்ல எந்த எண்ணெய் இருக்கிற கலர் மாதிரி அந்த அதை கலர்ல. விட முக்கியமா முட்டை எவ்வளவு பெருசு இருக்கும். பிராய்லர் முட்டை இருக்கிற சைஸுக்கு வச்சிருக்காங்க. கேட்டா அது வந்து ஏதோ இது யாருது பக்கத்து கட்டுறவங்களுக்கா எலுமிச்சு பழம் போன தடவை போயிட்டு வந்த எலுமிச்சு பழம் இப்பதான் முடிச்சு கட்டுறோம். அப்புறம் நாளைக்கு தேங்காய் சுடுற நோம்பி ஆடி ஒண்ணு வந்து நாங்க தேங்காய் சுடுவோம். நீங்க இந்த விழாக நாளைக்கு பாருங்க. தேங்காய் சுடுற நோம்பி அடுத்த நாள் பாருங்க. இது வந்து என்ன குச்சிமா? அழிஞ்சு குச்சி. எத்தனை பேர்? 5 பேர் சொல்றோமா? தேங்காய் 5 காய் எடுத்து வந்துருக்கேன். 6 காய் இருக்குது. அப்புறம் இது என்னது? இதுக்குள்ள போட மத்ததெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கேயே எங்க வந்து என்னன்னா கடலைய அவளு அப்புறம் எள்ளு போடக்கூடாது. வேற கலக்காங்க வேற எல்லாம். சரி ஏதோ அது போடுற ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். பச்சரிசி போடலாம், பொட்டுக்கடலை, அப்புறமேல இது அவளு. அவனுக்கு செல்லு காமிச்சு எள்ளு போடக்கூடாதுமா. போடக்கூடாதா? பச்சை பயிர் போடலாம். சரி ஓகே. நாளைக்கு சீக்கிரமா வேகிற ஐட்டமா போடணும். சீக்கிரம் வேகிற ஐட்டமா போட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து காய் இளங்காய் பிஞ்சு காய். இது இளங்காய் இளநீர் நல்லா வேகணும். வேணா சூப்பரா இருக்கு திங்கிறதுக்கு. எல்லாம் தேங்காய் நல்ல பொருள் வேணும். முறுக்கு பார்த்தா போன தடவை உங்க அண்ணன் சத்தம் போட முறுக்கு தின்னுங்கன்னு சொன்னிச்சுல அவங்ககிட்ட. அந்த மாதிரி தான் தண்டா. அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கிட்டாங்க எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க எங்க வீட்டு ஆளுங்க. இப்ப கிஷோர் வந்துருவான். மணி எத்தனை? 1:30. இப்ப வந்துகிட்டே இருப்போம். அடுத்தடுத்து பார்ப்போம். vlog கண்டினியூ பண்ணலாம். எப்படி இருக்க? நம்ம ஊர்ல நோம்பினா லட்டு பிடிப்போம், தீபாவளினா லட்டு பிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் திருவிழாக்கு தான் லட்டு பிடிப்போம். இல்ல அத இங்க ஆமா இன்னொரு அந்த மாவு ஊத்தி வைக்கிற ஒரு பக்கெட் மாதிரி இருக்குல்ல அதுல போட்டு வச்சிடலாமா லட்டை? சரிடா லட்டு. என்ன தேய்க்கிறது இல்லை எனக்கு. கிஷோர் பேசுறானா இல்லையான்ட்டு இன்னைக்கு வீடியோல பார்ப்பாங்க எல்லாரும். கிஷோர் பேசுறது இல்லை. நாங்க அவங்க தாத்தா பாட்டிட்டு பேசுறப்ப கிஷோர் பேசுறானா இல்லையான்னு தெரியுங்க. லட்டு பர எடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் டைனிங் டேபிள் மேல இருக்கு. கை கழுவிட்ட போயிட்டு சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா பாப்பாங்க கூட வண்டியில் வந்திருக்கலாம். நேரமாச்சுதா இப்போ விட்டுருப்பாங்க. எந்த பஸ்? ஏன் இன்னைக்கு லேட்டா காலேஜ்? ஏன் அவ்வளோதான். பாரு லட்டு எடுத்து வந்திருக்காங்க. அந்த குண்டால் இருக்கு பாரு. லட்டு இருக்கு, முறுக்கு இருக்கு. கால் நீட்டிட்டு உட்காருங்க. நல்லா இருக்கான். நல்லா இருக்குதானா? அந்த பிள்ளை முட்டாயி சாக்லேட் எல்லாம் ஒன்று தானே அந்த மாதிரி.
மேங்காவை நீ தான் வந்து கட் பண்ண ஞாபகம் இருக்கா? 2வது மேங்காய் யார் கட் பண்ணா? கொண்டு வந்து உங்க அப்பாட்ட கொடுத்து கட் பண்ணிட்டு கொட்டை இருக்கிற பக்கம் எனக்கு நீ தான் கொடுத்த. அப்படியே நம்ம மேல கொழுவி போடுது பாத்தியாங்க ஒரு செகண்ட்ல. மாங்க திங்கணுமா? மாங்க வேணுமா?